श्री साईनाथ सद्गुरवे योगी मगराज சரணோ. அமரராக இருந்து என்றென்றும் எங்களை வாழ வைத்து வழிகாட்டிக் கொண்டிருக்கும் இதய தெய்வம் பொன்மனச் செம்மல் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, தங்களுடைய ஒளிபடைத்த தாயுள்ளத்தின் ஆசிகளை எங்களுக்கு நேரில் வந்து வழங்க வேண்டுகிறோம். வருவீர்கள் என நம்புகின்றோம். என்னடா சக்சஸ்? எதுக்குடா சக்சஸ்? யாருக்குடா சக்சஸ்? என்னுடைய முயற்சிக்கு சக்சஸ், என்னுடைய பிளானுக்கு சக்சஸ். என்னடா உன் பிளான்? மாஸ்டர் பிளான். அங்க பார். குடம் தழும்ப தழும்ப போகுது பாருடா. இதுல இருந்து என்ன தெரியுது? நல்ல சகுனம்னு தெரியுதுடா. சகுனத்துக்கும் உன் பிளானுக்கு என்னடா சம்பந்தம்? அங்க வந்து பார். கமான். என்னடா நீங்க இவ்வளவு கூட்டம்? யாரா வராங்க? டேய், அடிக்கடி கிண்டாத. நான் தான் சொன்னேன்ல, யாருன்னு அங்க வந்து பாருடா. டேய்,
என்னடா உளர்ற? யார் உளறா? புரியல. சொல்றேன் கேளு. டேய் நம்ம ஃப்ரெண்ட் ரஹீம் இருக்கானே, அவனை பிரம்மாண்டமா வரவேற்கணும்னு ஒரு பிளான் பண்ணேன். அவன் என்ன மந்திரியா ஹீரோவா? அவன் பேர சொன்ன வந்து கூட்ட கும்பீர் இருக்கு. அதனால அவன் வர்ற ரயில்ல ஒரு மத்திய மந்திரி வர்றாரு. அவர் இலவச வேட்டி, இலவச சேலை, ரொக்க பணம் தர்றாருன்னு ஒரு பொட்டியை போட்டேன். ஓஜினும் நம்ம மக்கள் வந்து குமிஞ்சிட்டாடாப்பா. என் கூட சேர்ந்து சுந்தரம், உனக்கு நல்ல மனசுப்பா. நான் திட்டது கூட நீ மனசுல வச்சுக்காம இலவசமா வேட்டி சேலை கொடுக்கறது என் வீட்டுல வந்து சொன்ன பாரு. நீ நல்லா இருக்கணும்ப்பா. சுந்தரம், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் என்ன எவ்வளவு நல்லவன்னு நினைச்சேன், இப்படி ஏமாத்தலாம் பண்ணி. உலகநாதா, எதுவா இருந்தாலும் மெதுவா பேசுப்பா. யார் காதிலாவது விழ போகுது. நான் அப்படித்தான் பேசுவேன். சத்தம் போடாம பேசியா? எப்படிப்பா சத்தம் போடாம இருக்க முடியும்? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இவங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கேன். எனக்கு ஒரு வார்த்தை சொன்னியா? ஊர்ல இருக்க கடவுள் சொல்லாட்ட எனக்கு இலவச வேட்டி கிடைச்சிருக்காதுல்ல. அதுவா? ஒரு வேட்டி என்னையா? ஒரு வேட்டி கேட்ல போய் நில்லு. 5 வேட்டி தர சொல்றேன். போ. 5 வேட்டியா? என்ன ஒரே கூட்டமா இருக்கு? என்னப்பா? யாரோ மந்திரி வராங்களாமே. மந்திரியா? அவங்க எல்லாம் தேர்தல் வரும்போது தானே வருவாங்க. எவ்வளவு பொருளை கைப்பற்றிருக்கான்? இல்ல வராங்களாமே. இப்படிதான் பக்கத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போன வாரம் சூப்பர் ஸ்டார் ரஜினி வராருன்னு எவனோ ஒரு பெரிய பொருளை கிளப்பிட்டுட்டான். உடனே அந்த ஊர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து பெரிய கூட்டமா கூடி அமகலப்படுத்தி விட்டாங்க. அப்புறம் என்ன, ட்ரெயின் வந்து தான் அவன் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அவனை சும்மா விட்டாங்க. ரஜினி ரசிகர்களாச்சே, சும்மா விட்டுருவாங்களா? ஏண்டா 5 வேட்டி கொடுக்குறாங்க? 5 வேட்டி சரியான நேரத்துல வந்து இந்த தடுக்கல. குறைஞ்சது ஒரு 4-5 பேரை ஆச்சும். அண்ணா, டேய் ரஹீம், எப்படி பார்க்க? உன்னை பார்க்காம ஒரு வருஷம் இருந்தது, ஒரு யுகம் மாதிரி இருந்ததுப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணா. என்னடா என்ன கோலம் இது? எங்கேயாவது கோயில தேங்காங்க பொறுக்கிட்டு வந்தியா? ஐயா, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. வர்ற வழியில ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அதுல உங்க தம்பியை காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் புகுந்து விளையாட வேண்டியது ஆகி போச்சு. இல்லடா பூந்து அதுவும் நீ. ஏன்? டேய் ஐயரே, உனக்கு வாளு மட்டும் தாண்டா முளைக்கல. பேரு வச்சிருக்காங்க பாரு, சுந்தரம்னு. மூஞ்சில அந்த சுந்தரம் இல்லையடா? ஆமா, இவர் முகத்துல மட்டும் சுந்தரம் ரொம்ப வலியுது. டேய் கொஞ்சம் சத்தமா சொல்றா, நான் கேட்டுக்கிறேன். ரிட்டர்ன் டிக்கெட் போடுற பத்தி பின்னால தனியா பேசிக்கிட்டேன். தாதிமா, 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 எங்களை பார்க்காத ஒரு வருஷமா எப்படிப்பா இருந்த? இப்படித்தான் இருந்தான். அமெரிக்காவுல அரையும் குறையுமா சுத்திக்கின்ற இலச்சுகளை பார்த்துட்டு ஒன்னே மறந்துட்டான்டா. ஒன்னே பாக்குறதுக்கு நீ 16 வயசு குமரியா? நான் தானே பாத்துக்கிட்டு இருக்கல. சும்மாரா பாட்டி தானே பேசுறேன். பாட்டி, நான் ஒண்ணு சொல்லவா? சொன்னா உடனே கேட்கணும். சொல்லுப்பா. காலகாலத்துல ஒரு நல்ல டிக்கெட்டை வாங்கிட்டு போய் சீக்கிரம் சேர வேண்டியது. ரஹீம், எப்படி பார்க்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? அண்ணனோட இன்னும் ஃபைட் தானா? ஹாய் அமீனா கண்ணு, சச்சா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆமா, கடல்னா நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், மண்ணெண்ணெய், அவள் எண்ணெய் மொத்தமா ஒரு சட்டியில ஊத்தி என் தலையில ஊத்தி ஒரு குச்சில தீயப்படுத்தி வை. பின்ன என்னப்பா? சரி சரி, நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். நீங்க பிரியாணியை பண்ணுவீங்க. டேய், நீ ஊருக்கு போய் ஒரு வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள நம்ம ஊர்ல என்னென்ன மாறி போச்சு தெரியுமா? செடி மரம் ஆயிருச்சு, பூ காய் ஆயிருச்சு, காய் கனி ஆயிருச்சு. இன்னும் என்னென்னமோ பூத்து குலுக்கி தெரு வழியா போய்கிட்டு இருக்கு. போற வரலாம் அள்ளிக்கிட்டு இருக்கான். ஏன் நீ அள்ள வேண்டியதானே? என்னவே அல்ல விடுறா. அதுக்கெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி வேணும்டா. ஏதோ ஒண்ணு வச்சு பிக்கப் பண்ணி நான். ஏய், போதும், எல்லாம் அங்க வந்து காட்டுவா. என்ன மாமி நீங்க இப்படி பண்ணிட்டு? உங்க ஆத்த காரியம் அப்படி லேட்டா வருவேடா. இத்தனை நாளி ஆயிடுச்சு. சரி சரி, உள்ள போங்க. ஆமா, மன்னி குழந்தைகள்லாம் எங்க? இதோ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. வாங்கடா. ஏண்டா ரஹீம், அவ்வளவு தூரத்துல இருந்து பிளேட்ல வந்தீங்க, நேரா இங்க இறங்க வேண்டியதானப்பா. வாங்க. டேய் சுந்தரம், நம்ம பாஸ்கர் வீட்ல என்னடா விசேஷம்? நாதஸ்வரம் அது இதுன்னு ஒரே மக்களமா இருக்கு. யார் இந்த ஏத்த வீட்டுல இருந்தா பாஸ்கர்? அவனை பத்தி சொல்றியா? டேய், அவன் ஊரை காலி பண்ணி போய் ஒரு வருஷம் ஆகுது. யாரோ கோவில் அதிகாரியா அவர் குடி வந்திருக்காரு. ஆனா அந்த வீட்டுல ஒரு விப்பா வந்திருக்கு. பாத்துக்க, பிகர்னா பிகர், டக்கர் பிகர்ரா. அந்த பொண்ணு இன்னைக்கு ஏதோ வயசுக்கு வந்துருச்சான். அதுக்காக இன்னைக்கு புனித நீராட்டு விழாவாண்டா. அதுக்கு தான் நம்மள கூட்டம்.
இவ்ளோ பூ இருந்து என்னடா பிரயோஜனம்? அந்த பூவை பார்க்க முடியலடா. நான் பார்த்துட்டேனே. டேய் துரோகம் பண்ணாதடா. நான் ஃப்ரெண்டு தானே. டேய் அந்த பொண்ணு எப்படிடா இருப்பா கொஞ்சம் சொல்லுடா டேய். இரு. தம்பி நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. இது பெரிய மனுஷங்க சமாச்சாரம். நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். கோ 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 கோ. சரி சரி. டேய் என்னப்பா? வெளியில வா வச்சுக்க. டேய் நீ மேட்ருக்கு வா. சொல்றேன் கேட்டுக்க. எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன். என்னடா நீ சொன்ன பொண்ணுதாடா இது? அட பாவி போடா, உன் பார்வையில மண்ணு விழுவ. குடிய கெடுக்க பாத்தியடா, அது அவங்க அம்மாடா, அவங்க அம்மா. அம்மாவா? டேய் அவங்க அம்மாவே இப்படின்னா அப்ப பொண்ணு? கையப்பற. டேய் டென்ஷன் ஆக்காதடா. இல்லடா கையே இப்படின்னா காலப்பற. அந்த பொண்ணோட காலே இப்படின்னா கையை எப்படி இருக்குன்னு நீயே கற்பனை பண்ணி பாரு. அதான் முதல்ல பார்த்தோம்ல. ஓ அதான் பார்த்தாச்சா? எப்படியும் மொத்தத்துல பார்த்தானு பாரு. அறுக்காத கொன்னுடு. அதான் ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம்ல. சந்திரலேகா உன் போட்டோ புக்ல வந்திருக்கடே. சும்மா பூ சுத்தாதடி, ஏற்கனவே தலை நிறைய பூ வச்சிருக்கேன். நிஜமாதாண்டி இந்த வாரம் குமுதத்துல உன் போட்டோ வந்திருக்கு. ஏய் என்ன கிண்டலா? ஏன் போட்டோ எதுக்குடி பத்திரிக்கையில வருது? இத பார். எங்கடி இருக்கு? ஏதோ கை போட்ட படத்தை காமிச்சிட்டு ஏன் படம்ங்கற? அது உன் கைதான். நான் தான் உனக்கு சந்தனம் தேய்ச்சி வரேன் பாரு. இதுக்கே இப்படி மலைச்சிட்டியே. இந்த வாரம் புக்ல உன் கால் போட்ட படம் வந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஆக மொத்தம் உன்னை ஒருத்த லவ் பண்றான்னு தெரியுது. எங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த சான்ஸ் வரல இல்லடி. அடி ஜூட். ஸ்வை. சிங்கம்டா. யா. ஜன்னல் ஓட்டில கரெக்டா அடிச்சு விட்டியடா. டேய் பாக்குதுடா, கேமராடா, போட்டாரா. போடா பொண்ண போட்டாரானா ஜன்னல போட்டா இருக்கிற. போய் மாலை போட்டு மாட்டி வச்சு பூஜை பண்ணு. போதும்டா உன் சாவகாசம். உனக்கெல்லாம் ஒரு லவ் காரணம். ஜமால் பாய், இனிமேல் அல்லாஹ் தயவால எல்லாமே சக்சஸ் தான். முஸ்தபா, கோடி கணக்குல பணம் போட்டிருக்கோம். நான் இந்த தொழிலுக்கு புதுசு. எல்லாத்துக்கும் மேல நான் உயிரே வச்சிருக்கிற என் தங்கச்சி சலீமா பேர்ல இதை பண்றேன். சலீமா பேர்ல பண்ண என்ன, ரஹீம் பேர்ல பண்ண என்ன, எல்லாமே நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது. என்னங்க நான் சொல்றது? எப்ப நிக்க வச்சிருக்கீங்க? இன்ஷா அல்லாஹ். அப்ப தாவத் இருக்கு. விருந்து இல்லாம நிக்கவா? அம்மாடு அடியாத்தாடு, ஒரு தப்பு செய்யலாமா, நாம கெட்டு போகலாமா? அம்மாடு அடியாத்தாடு, ஒரு தப்பு செய்யலாமா, நாம கெட்டு போகலாமா? ஒரு பொம்பளைக்கு வேணா இந்த வம்பு தும்பு வேணா, விளையாட்டு
அப்பா அம்மா விளையாட்டு அது எதுக்கு அதுக்கு இன்னும் டைம் இருக்கு அடியம்மாடு அடியாத்தாடு ஒரு தப்பு செய்யலாமா நாம கெட்டு போகலாமா கையழக பார்த்தேன் உன் காலழக பார்த்தேன் கண்ணழகின் மின்னல் கண்டு கவிதை எழுதலானே நானும் கவிஞனாகி போறேன் வேற என்ன பார்த்த அந்த விவரத்தை நீ சொல்லு முன்னழகும் பின்னழகும் பார்த்ததுண்டா சொல்லு முழுக்க பார்த்ததுண்டா சொல்லு பொன்னாலான மேனி அவ பூவினில் ஆடும் ராணி பாதி பாதி பார்த்ததிலே பைத்தியமாகி போறேன் பொன்னாலான மேனி அவ பூவினில் ஆடும் ராணி பாதி பாதி பார்த்ததிலே பைத்தியமாகி போனேன் அடி மனசையெல்லாம் கெடுத்த பெண்ணே அடி மனசையெல்லாம் கெடுத்த பெண்ணே எடுத்த மனசை கொண்டு விடு அம்மாடு அடியாத்தாடு ஒரு தப்பு செய்யலாமா நாம கெட்டு போகலாமா ஒரு பொம்பளைக்கு வீணா இந்த வம்பு தும்பு வேணா வழுக்கி விழுந்த இடுப்பு போல இடுப்ப சுழட்டி ஒட்டிக்க வேணாம் அது மனச வந்து இடிக்க வேணாம் படிக்கும் இளச கெடுக்க வேணாம் துடிக்கும் வயச தடுக்க வேணாம் கண்ணை சுழட்டி கணைய தொடுக்க வேணாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன் நீ கொஸ்டின் ஆகி நின்னே பதில் சொல்லு கண்ணே நான் பரீட்சை எழுது முன்னே நான் பரீட்சை எழுது முன்னே நல்ல நாள பார்த்து பாக்கு வெத்தல மாத்து ஜோசியர பார்த்து கால ஊனி போடு பந்த கால ஊனி போடு ஆமா சித்திர போச்சு வைகாசியும் போச்சு அந்த ஆணியும் ஆடியும் அவனி மாசம் ஓடி ஓடி போச்சு சித்திர போச்சு வைகாசியும் போச்சு அந்த ஆணியும் ஆடியும் அவனி மாசமும் ஓடி ஓடி போச்சு அடி மனசையெல்லாம் கெடுத்த பெண்ணு அடி மனசையெல்லாம் கெடுத்த பெண்ணே எடுத்த மனச கொடுத்து விடு அம்மாடு அடி ஆத்தாடி ஒரு தப்பு செய்யலாமா நாம கெட்டு போகலாமா ஒரு பொம்பளைக்கு வீணா இந்த பம்பு தும்பு வேணா விளையாட்டு அப்பா அம்மா விளையாட்டு அது எதுக்கு அதுக்கு இன்னும் டைம் இருக்கு அம்மாடி அது ஆத்தாடி ஒரு தப்பு செய்யலாமா நாம கெட்டு போகலாமா ஏண்டா ரஹீம் சும்மா அன்னைக்கு நான் உன்னை கோச்சிட்டு போனதாண்டி எனக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணலாமா கூட வேற 10-15 பேரை கூட்டி போயிருக்க சைட் அடிக்கிற என்ன சாதாரண விஷயமாடா என்னாச்சுப்பா திருடா அப்பா வண்டியை தூக்கி திருடா ரஹீம் புதையல்டா புதையல் செலடா தங்க செல ஐயோ அப்பா ஆமாண்டா எல்லாம் தங்கம் சரி சரி வண்டியில ஏறு போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம் இது போலீஸ்ல கொண்டு ஒப்படைக்க போறியா பேசாம வேலையை பார்த்து போப்பா அவன் கஞ்சி கறி இல்லாம காஞ்சி கருவாடா தெரியறான் போலீஸ்ல கொண்டு ஒப்படைக்க போறாருல உனக்கு எல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்க டேய் இது நம்ம கிட்ட இருந்தா தானே பைத்தியம் பிடிக்கும் வண்டியில ஏறு எதுக்கு பைத்தியம் பிடிக்குது அவன் கவர்மெண்ட் சொத்தையே கொள்ளையடிச்சு தெரியறான் நமக்கு இந்த புதையல ஆண்டவனா பார்த்து கொடுத்திருக்கான் டேய் பூமிக்கு அடியில இருக்கிற சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்டா அதெல்லாம் ஒண்ணுல தாண்டியாரா அடிங் எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க
கையில வேலையில வச்சுக்காத. இந்த உனக்கு உன கொண்டு போ. நீயே வச்சுக்க. போ சாவாசம். ஏய். ஏறு. முடியாது. அட போய் அவன அச்சி, தெரியாது. ஏறுடா. என்ன இது தங்க தங்கியா? தம்பிகளா என்ன? என்ன கடைகளை இப்படி கொடுத்துருங்கப்பா. நாங்க தான் நேற்று ராத்திரி இதை போத்தி வச்சோம். இன்னைக்கு ராத்திரி வந்து எடுக்கலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள உங்க கையில கிடைச்சிருச்சு. மரியாதையா கொடுத்துருங்கப்பா. அது சரி. இதெல்லாம் உங்களுதுன்னு எழுதியா வச்சிருக்கே? அதனால என்ன, இனிமே எழுதிடுவோம். எதுல? நெத்திலப்பா. சும்மா ஆளுக்கு ஒரு 8 மணி வெட்டி தலையில கட்டி இருந்தாலும் பயந்துருமாக்க. போங்கடா. ஏய். ஏய்